கடைசி லாஸ்ட் சீன்ல தரமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எவனும் உட்காந்து படம் பார்க்கல தேட்டர்ல. அந்த அளவுக்கு இருக்கு படம் கில்லர் கேப்டன் மில்லர். அந்த கன் ஷாட்ல நீங்க பாத்துருப்பீங்களா, டீசர்ல சுடுவார்ல, அப்படி இருக்கு. ஒவ்வொரு சீட்டுமே தெரிக்குது, டம்மு 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 தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள இருக்கா. அந்த சவுண்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஜிவி அண்ணா என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ஜிவி அண்ணன். பேக்ரவுண்ட் தனுஷ் என்ட்ரிக்கு ஒரு பிஜிஎம்மும் அண்ணனோட என்ட்ரிக்கும் ஐயோ தேட்டரில் உட்கார முடியல ப்ரோ. நடிப்பின் அரக்கன் ப்ரோ அவரு. நீங்கள் நடிப்பை பற்றி கேட்கவே கூடாது அவருக்கு. இந்த அடுத்து இந்த நேஷனல் அவார்டு, இந்த விகடன் அவார்டு, ஆனந்தமெல்லாம் யாரும் எடுத்து வைக்காதீங்க தயவு செய்து. இப்போவே சொல்கிறேன், ஒழுங்கா எங்களுக்கு இன்டர்நேஷனல் அவார்டு எடுத்து வைங்க. பின்னாடி கில்லர் துப்பாயோடு வந்துட்டு இருக்காப்புல. தரலன்னா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் அடுத்த பாட்டில், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அதுதான் ப்ரோ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. சிவராஜ்குமார் அண்ணாக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிலரில் கொடுத்தீங்களோ அந்த அளவோட இதில் பார்ப்பீங்க. நீங்கள் ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும்னா 100க்கு நான் 200 மார்க் கொடுப்பேன் ப்ரோ. ப்ரோ ஜிவி அண்ணா வேற லெவலு. கடைசி கிளைமேக்ஸை விட்டுறாதீங்க, பாருங்க எல்லாரும். ப்ரோ பயங்கரமான லுக்கு ப்ரோ. இன்ட்ரல் பேக்கில் ஒரு சீன் வரும் பாருங்க, அந்த கண்ணு மட்டும் திரும்புகிற சீனு சரியான சீனு ப்ரோ. உட்கார முடியல சேர்ல எல்லாருமே. கில்லர்னு கேப்டன் மில்லர்னு ஒரு பாட்டு வரும், அதுக்கு போய் கேளுங்க உள்ள. சரியான இது ப்ரோ, சரியான ஸ்கோர். இவர் நம்ம ஜெயிலரில் கேமியோ ரோலில் வருவார்ல அவர்லாம் சொல்ல வேணாம் ப்ரோ. ஒவ்வொரு சீன்லையும் செம்மையாக செதுக்கியிருக்காங்க ப்ரோ. அவருக்கெல்லாம் அருண் ஜெயிலரில் வர மாதிரி வந்து சீன் காமிச்சார் கடைசியில். வந்து கிளம்புறோம் தான். தனுஷ்க்கு இது சூப்பர் படம். இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே வேற மாதிரி கதை. ஜெயிலருக்கு ராஜ்குமாருக்கு வந்து ஜெயிலரோட இதில் டபுள் கூஸ் பம்ப் சீன் ப்ரோ. செம்மையாக இருக்குது, பாருங்க. மில்லர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப செம்மையாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கடைசி கிளைமேக்ஸ்லாம் சரியான ஃபைட்டு. கன் எடுத்து போர்லாம் எங்கேயுமே இல்லை ப்ரோ. நீங்கள் பாருங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மைதான் இருக்குது, எதுவுமே ஏமாத்தல. ட்ரெய்லரில் காமிச்சது அப்படியே இருக்குது. பயங்கர ஆக்ஷன், நல்லா இருக்குங்க. அவர் கலக்கிறார் வந்து, அவர் வந்தால் தான் கைத்தட்டல் எகுருது. சூப்பராக இருக்கு. ஒரு தடவை நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம் தாராளமாக. கடைசி 10 நிமிஷம் அளவுக்கு கேப்டன் இல்லை, அருமையாக இருக்கு. கதைப்படி படம் வந்து கொஞ்சம் சின்ன கதை தான், பட் ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லாக் இருக்கு, ஆனால் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். சிவானா ட்விஸ்ட் இருக்கு, போய் பாருங்க, அவ்வளோதான். ஜிவி பின்னிட்டாரு, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க ப்ரோ. சிவராஜ் தனுஷ் 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. போட்டு செதுக்கி இருக்காங்க ஃபைட்டு. எல்லாம் துப்பாக்கி கிடைச்சா சுற்றலாம் போல இருக்கு இவனெல்லாம். என் ஃப்ரெண்டை அவர் நடிப்பு சொல்லவா ப்ரோ வேணும். ஜெயிலர் படம் மாதிரியே கொடுத்துருக்காங்க ப்ரோ. கிளைமேக்ஸ்ல வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. சிவானாவா அவரு ஜெயிலர்லயும் அப்படிதான் பண்ணாரு, இப்பயும் வந்து மாஸ்க் காட்டுறாரு. இடையில வந்து மாஸ்க் காட்டி விட்டுறாரு சிவானா.